முக்கியமான நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா, ஓகே, பூமியில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, உங்களோட லெவல், உங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் காடி இருக்கும். உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வருமானம், உங்களோட ஸ்டைலு, உங்களோட பேசுகிற விதம். ஓகே, இங்கிலீஷ் வருதோ இல்லையோ, வாட் இங்கிலீஷ் ஸ்டைலாக பேசிட்டு போயிட்டு இருப்பீங்க. உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க. அதுவும் பெரிய காடியில் தான் வருவீங்க. என்ன ஆகுது, என் லெவல் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, இது உலகத்தோட ஸ்டாண்டர்ட். பாருங்கள், பூமியில் இந்த மாதிரினா பரலோகத்தை எப்படி தெரியுமா? யூ நோ ஹவ் யூ ஆர் ரெக்கக்னைஸ்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஆன் த வே யூ சர்வ். நீங்கள் எப்படி தாழ்மையாக ஊழியம் செய்றீங்க, எவ்வளோக்கு நீங்கள் உங்களை மறைச்சி வச்சுக்கணும், அதன்படி தான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க கிங்டம் ஆஃப் காட்டில். நான் சொல்கிறேன், பூமியில் ஃபேமஸாக இருந்து பிரயோஜனமே இல்லை, ஹெவனில் ஃபேமஸாக இருக்கணும். ஹெவன் உங்களை பார்த்து ஆடணும். ஓ, ஜீசஸ் இஸ் த சர்வன்ட் ஆஃப் காட், ஜீசஸ் இஸ் த மேட் சர்வன்ட் ஆஃப் காட், கர்த்தரோட ஊழியக்காரன் என்று சொல்லணும். அதுதான் வேணும். மனுஷன் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இல்லை, நீங்கள் செய்கிறத வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை. ஒரு வைபி இருந்தால் அவருக்கு 2 பாடி கார்டு இருப்பாங்க, ஒரு மந்திரி இருந்தால் அவருக்கு 10 பாடி கார்டு இருப்பாங்க. ஆமாம், இது பூமியில் வி ப்ரொஜெக்ட் பீப்புள். ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை. த வே யூ சர்வ் த லார்ட் ஷோஸ் ஹவு கிரேட் யூ ஆர். எந்த அளவுக்கு தாழ்மையாக நீங்கள் ஊழியம் செய்யணும், அந்த அளவுக்கு நீங்கள் பெரியவனாக இருப்பீங்க தேவனுடைய ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. உதாரணமாக நீர் என் வாழ்